மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். இட்லியும் கார சட்னியும் அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, கார சட்னியா? யார் அவளுக்கு கார சட்னி வச்சது? நான் தாண்டி. சும்மா எம்புட்டோண்டு போல வச்சேன். என்னக்கா காரம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, என்ன சரி நீ அடம் பிடிக்கிற? ஏய், என்ன எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க? பாரு, டாக்டர் காரம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சேராதுன்னா விட்டுறணும். நீங்களும் தயவு செஞ்சு இதை மட்டும் பேசாதீங்க. எனக்கு இப்பெல்லாம் காரம் தான் ரொம்ப பிடிக்குது. காஃபி ஸ்மெல் கூட சுத்தமாக மாட்டேங்குதுக்கா. ஜனனி, கொடைக்கானல்ல போட்டு கொடுத்துப்பா, நல்லா தானே குடிச்ச? அது அப்பா ஓகேவா இருந்தது. சம்டைம்ஸ் அது அந்த ஸ்மெல் வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா காரம் மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்வீட் சுத்தமா செட் ஆகல. இதெல்லாம் உன் புள்ளப்படுத்துற பாடு. வெளியில வந்து பாரு. பெரியமா, கார குழம்பு இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகுது. சொல்ல முடியாது, டம்ளர்ல ஊத்தி கார குழம்பு குடிக்கும் போல இருக்கே. இவ காரம் சாப்பிடுறத பார்த்தா அது உன் மாமியார் போலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவதான் நல்ல காரத்தை அரைச்சு, துவையில அரைச்சு, நல்ல எண்ணெயை ஊத்தி ஆந்திராக்காரவ மாதிரி திங்க. அதே மாதிரி வரப்போகுது உன் புள்ள. அப்பத்தாவை கொண்டு வரப்போகுது போல. அப்படியே இதுல அப்பத்தாவை கொண்டு வர போகுது. ஜனனி, ஒரே நிமிஷம் இரு, நான் புள்ளிக்கிட்ட பேசிக்கிறேன். யாரு என்னை வெத்த ஆத்தாவோ அப்புச்சியோ, நீ திங்கிற விஷயத்துல வேணா உங்க அப்பத்தா மாதிரியே இருந்துக்க, பிரச்சனையே இல்ல. இந்த பெரியமா எவ்வளவு வேணா காரமா வடிச்சு கொட்டுறேன். ஆனா மத்த குணத்துல உங்க அம்மா மாதிரியே உங்க அப்பா மாதிரியே இருக்கணும். சரியா தங்கம்? கண்ணு தரு கடைக்குட்டி, உனக்கு கெஞ்சி மன்றாடிக்கிறேன். அவங்க டிஎன்ஏவே நமக்கு வேணாம். அது ஒரு கோளாறு பிடிச்ச டிஎன்ஏ. நீ அப்படி இருந்துராத. அப்புறம் நாங்க ரொம்ப பாடுபடுவோம். பட்ட வரைக்கும் போதும். நீ செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. சுட்டு போட்டாலும் இந்த பிள்ளைக்கு இந்த குடும்பத்து குணம் வராதுரி. என்ன பாரு, அது நல்ல புத்திசாலியா, அவங்க அம்மாவை போல புத்திசாலியா, அவங்க அம்மாச்சி போல அழகா வரும் பாரு. அப்ப நான் புத்திசாலி இல்லங்கிறீங்க? சரி, பரவாயில்ல. நான் அப்படி சொல்ல வரலடா. என்னடி இது? நான் சாஃப்டா இல்ல, ரஃப் அண்ட் டஃபா இருக்கேன்னு சொல்ல வரீங்க? அப்பா, ஐயே, இது என்னது? உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில எண்ணெய போட்டு இடிக்காதீங்க. இங்க இருங்க, முதல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் புல்ல அருமையா உங்களைய விட சூப்பரா வரும். சாப்பிடுங்க. ஆமா, நீங்க சாப்பிடல? எல்லாரும் சாப்பிட்டா விட்டு எடுத்து வச்சுட்டு நான் நிம்மதியா சாப்பிடுறேன்டி. நீ சாப்பிடு. அக்கா வாங்க. நீ சாப்பிடுல. போங்க போங்க. என்ன போட்டுடி வச்ச சட்னிய? வேற லெவலா இருக்குடி. கூடுதல் சந்தோஷத்துல வச்சுட்டியா? சூப்பரா இருக்கு. சும்மா எல்லாம் அள்ளி திங்கிறது. அக்கா வைக்கிற சட்னி மாதிரியே இருக்கு. அக்காவை நினைச்சுக்கிட்டே தான் வச்சேன். எனக்கு கார சட்னி வைக்க சொல்லி கொடுத்ததே அக்கா தான். என் கார சட்னிக்கு அவங்க தான் பெரிய ஃபேனு. அப்படியே 2 இட்லி வச்சு சட்னி வச்சு கொண்டு போய் ஊட்டணும் போல இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் படியல இந்த கை. வெறும் ட்ரிப்ஸ்ல ஓடுது அந்த உடம்பு. நாளைக்கு சரியாய் வந்தா நல்லா சாப்பிட வச்சு பாத்துக்கணும். இங்க காலையில அவங்க எந்திரிச்ச உடனே நாள் பூரா உட்காந்து எல்லாம் கூட இருந்து ஊட்டு சாப்பிடும். நிறைய செய்யணும். அந்த மனசுல நிறைய சாப்பிட வச்சு பாக்கணும். நிறைய பட்டுட்டாங்க.
ஏய் ஏய் நீ எதுக்குடா அழுகுற? டேய் தர்ஷா, என்னடா? தர்ஷா, ஐய பாரு ஐ, தர்சா, தர்சா, தர்சா நான் ஏதோ தர்சா ஆதங்கத்தை இங்க இரு. உளறிட்டேன். விடு தர்சா, தர்சா. பயமா இருக்கு சித்தி. ஏய் ஏன்டா அழுகுற? நம்மளாம் நம்பிக்கையோட இருக்கோம். அம்மா நல்லபடியா வந்துருவாங்கல்ல. டேய் என்னடா நீ? என்ன தர்சா நீ இங்க இரு. டாக்டர் சொல்லிட்டார் இல்லையா? எதுக்கு ஏன் அழுகுற? இங்க இரு. நாளைக்கு காலையில கண்ணு முழிக்க போறாங்க உங்க அம்மா. எதுக்கு அழுகுற நீ இப்போ? பொண்ணையத்தான் முதல்ல அழைக்க போறாங்க. கண்ணு முழிச்ச உடனே தர்சா எங்கன்னு அழைக்க போறாங்க பாரு. அழுகாதையா. இனிமேல் அம்மாவை நல்லா பார்த்து வச்சுட்டு. என்னால அம்மா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, வராது. அவர் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண முடிவு பண்ணாரு வச்சுக்கோங்களேன், கொன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். டேய் தர்ஷா, என்னடா? தர்ஷா ப்ளீஸ் கொஞ்சம் நீ அமைதியா இரு. அம்மா ஏஞ்சி வந்ததும் சட்டப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். தர்ஷன், இனிமே இந்த ஆளால எதுவுமே செய்ய முடியாது. இனிமே அவருக்கு ஜெயில் கன்ஃபார்ம். அம்மா எந்திரிச்சு வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாம் முடிஞ்சிடும். இங்கிரியா அம்மாவை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்ற இல்லையா? அது போதும். நீ அதை மட்டும் மனசுல நிறுத்து. உங்க அம்மாவை மட்டும் நினை. மற்ற குப்பையெல்லாம் நமக்கு வேண்டாயா. யார் இங்கரு? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிச்சுதான் தீரணும். அனுபவிக்காம அவன் எங்கேயும் போக முடியாதுங்கிற. அதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம ஓட வேண்டாம். நீ அம்மாவை மட்டும் மனசுல நினை. அழுகக்கூடாது. காலையில எந்திரிச்சு வர போறாங்கல்ல, அழுகக்கூடாது. அது அம்மாவுக்கு நல்லது இல்லை அழுகிறது. சாப்பிடு. சாப்பாடை முன்னாடி வச்சுக்க. அழுகக்கூடாதுங்க. சாப்பிடியா? சாப்பிடு. அக்கா சாப்பிடுங்கக்கா. இருடி சாப்பிடுறேன். பெண்கள் ஆண்களை விட மேலோங்கி இருக்காங்க. இப்படி மேலா இருக்கக்கூடிய பெண்களை ஏன் சிரமப்படுத்தணுங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தான் பேசுறேன். அம்மா, அம்மா,